ஆயுதம் இல்லாமல் நின்ற கடவுள். ஆனா சக்தி அதிகம். அது யார் தெரியுமா? உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மலை மேல ஒரு அதிசயம் நடக்குது. நாள்தோறும் நடக்குது. ஆனா அதை எல்லாரும் கவனிக்கல. அவர் முருகன். ஆனா நாம தெரிஞ்ச மாதிரி இல்ல. கையில் வேல் இல்ல. அமைதியாக நின்றிருக்கார். கையில் ஆயுதம் இல்லை. ஒரு தண்டம் மட்டும். சாதாரணமா தோன்றும். ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கு. அந்த முகம் பாரு. அமைதி மட்டும் தெரியும். கோபம் இல்ல. அகந்தை சின்னமும் இல்ல. அவர் எல்லாத்தையும் விட்டார். புகழ், சக்தி எல்லாம். உலகத்தையே விட்டு தனியாக நின்றார். அந்த தண்டம் ஒரு சாதாரண குச்சி இல்ல. அது ஒரு அடையாளம். ஆன்மீக சக்தியின் சின்னம். அவரை பார்க்க 1000 மக்கள் வருகிறார்கள். ஒரு தரிசனம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுது. வேல் இல்லாத முருகன். ஆனா சக்தி குறையல. அவர் கற்றுத்தருவது விட்டவன்தான் மிக பெரியவன்.